வணக்கம், நான் உங்கள் விகேகே இன் லைவ் டிசைன்ஸ் விகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஓடுகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறன்ற மாதிரி நம்ம கதை. தினம் ஷாப்பிங், தினம் தீபாவளி வேலை தான். என்ன விஷயம்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு தோன்றுறது நம்ம பசங்களுக்கு தோணாது, நமக்கு விரும்புறது மற்றவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், பிடித்த உறவினர் பிடிக்காத உறவினர் கடை, இந்த நேரத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயந்தானே ஒழிய, அதுக்காக நிறைய செய்ய வேண்டியிருக்கு. துணிமணி எடுக்கணும், ஸ்வீட்ஸ் எடுத்து கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. எனக்கு இந்த அற்புதமான வாழ்க்கை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றி. என்னுடைய சேனல் பெயர் லைவ் டிசைன்ஸ் வித் விகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ஷேர் பண்ணி போட்டுட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன கேள்விப்பட்டேன்னா, என்னுடைய இந்த வீடியோவை யாரோ மிஸ்டர் ரமணன் சொல்லிட்டு ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காருன்னு 2-3 பேர் வந்து தகவல் சொன்னாங்க. சப்ஸ்கிரைபர்ஸும் சொன்னாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். என்னுடைய பேரனும் பார்த்து எனக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னான். அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு ஐ டோன்ட் கேர், யாரோ எடுத்துக்கிட்டோம், பொழைச்சி போட்டோம், பார்க்கட்டும். நிறைய பேருக்கு அதனால நாம் பண்ணுறது காரியமே மற்றவங்களுக்கு உபயோகமாகணும் அப்படின்னு ஒரு விஷயந்தான். புரிஞ்சுதா? இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட டாபிக் குழந்தைகள் பற்றி. அதுக்கு முன்னாடி ஒன்று சொன்ன நினைக்கிறேன். நேற்று விசாலாட்சி ஃப்ரம் டெக்ஸஸ், டலாஸ் பேசிகிட்டு இருந்தேன். இரவு அமெரிக்காவிலேருந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்ககிட்ட பேசுறது ரொம்ப ஜோவியலாக இருந்தது. ஒரு கன்சல்டேஷன், ஒரு கஷ்டம் அப்படிலாம் கிடையாது. அதை நான் நல்லா இருக்கேம்மான்னு சொல்லிடுச்சு. ஓகே, அது என்ன சொல்கிறேன் என்னென்னா, இது வரைக்கும் என்கிட்ட பேசுறது கிடையாது. என்னுடைய வீடியோ மாத்திரம்தான் பார்த்து நீங்கள் என்னை கோட் பண்ணுங்கம்மா கண்டிப்பாக அப்படின்னு என்கிட்ட அது சொல்லிச்சு. அது என்னுடைய வீடியோ பார்த்து தான் ஒரு டைவர்ஸ் நிலைக்கு போகாமல் திரும்பி வந்திருக்கு. என்னெல்லாம் நான் சொன்னது அதுக்கு எஃபெக்டிவாக இருந்ததுன்னா, ஒன்று நீ பார்த்துக்கொள், ட்ரா அ லைன், ஒரு கோடு வரைங்க. இதுதான் என்னுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட், இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இதுதான் நான். உங்களுடைய சுயமரியாதைக்கு எதிரான எந்த விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான். இதை விஷயத்தை சொல்லிச்சு. நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். நான் டைவர்ஸே பண்ணாமல் இப்போ நான் பாட்டுக்கு நினச்சேன்னு கவலைப்படாமல் இருக்கு. நான் எல்லோரும் சொல்லாங்க, நீங்கள் பெண்களுக்கு மாத்திரம் பெண்கள். ஆனால் இந்த நாட்டில் வந்து ஒரு காலத்தில் பெண்களை மதித்தாங்க, இப்போ பெண்களை அடிமை மாதிரி நடத்துகிறாங்க. எஸ்பெஷலி when they don't work. நேற்று இன்னொரு குழந்தை வந்து பேசினேன் என்கிட்ட, கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன், நான் பேசினேன். அது நல்ல படிப்பு படிச்சிருக்கு. அதோட கணவர் வேறு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேலை செய்கிறாரு. அவர் சொல்லியிருக்காரு, நீ தண்ட சோறு. எனக்கு ரொம்ப கெட்ட வார்த்தை வந்தது வாயில். என்ன நினச்சேன்னா, எப்படி தண்டச்சோறு ஆக முடியும்? வீட்டு வேலை பார்த்துக்கிறா, உனக்கு ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருக்கா, அவள் எப்படி தண்டச்சோறு? படித்த பொண்ணு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ ஆண்களுக்கு ஒரு வார்னிங், உங்களுடைய கஷ்ட காலம் கண்டிப்பாக வரும். ஏன்னா இறைவன் வந்து இப்போல்லாம் வந்து அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்றே கொள்றதில்ல. போடும் மண்டையில் எந்த பெண்ணையும் யூஸ்லெஸ்னோ, மரியாதை குறைவாக பேசுகிறவன், ஆண்மையே தன்மையே இல்லாதவன், ஒரு கோழை. மன்னிச்சுக்கோங்க எல்லா ஆண்களும், அதை பண்ணுறவன்னு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த பசங்க வந்து என்கிட்ட பேசும்போது அழுது பேசுது அந்த பொண்ணு, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. புரிஞ்சுதா? இது விசாலாட்சி ரொம்ப சந்தோஷமாக பேசினாங்க. நான் இப்படி நல்லா இருக்கேம்மா, இப்படிம்மா. அதே பிரச்சனை தான். எந்த விதமாக அவங்கள வந்து அவங்க ஹார்ம் பண்ண முடியும்? இன்னொரு கதை கூட இருக்குது. ஒருத்தர் வேலை இல்லாமல் 2 வருஷம் இருந்தார். மனைவி கொஞ்சம் சரியாக நடந்துக்கலாம் போட்டிருக்கு. அந்த நேரத்தில் இவங்களோட சம்பளத்தில் தான் வாழ்க்கை ஃபேமிலி ஓடிச்சு. அப்போ அவங்க கொஞ்சம் இதுவாக பேசியிருக்காங்க. புரிஞ்சுதா? அதை பேசினோடனே இவர் என்ன பண்ணிட்டார், இப்போ திரும்பி வேலை கிடச்சோன்னு இவங்ககிட்ட பேசுகிறதில் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்னா, ரொம்ப நான் வந்து எப்படி இதை சொல்கிறதுன்னு தெரியல. பெண்களை கஷ்டப்படுத்துவது ஒரு விஷயத்தில் தான். ஒன்று பேசாமல் மூஞ்சி முகம் பார்க்காமல் இருக்கிறது, பெண்களோட எந்த விதமான உறவும் வைத்து கொள்ளாமல் இருப்பது, அன்பு காட்டாமல் இருப்பது. இந்த உடல் உறவு செக்ஸ் அப்படிங்கிறது வெறித்தனமான விஷயமே கிடையாது. அது ஒரு இயற்கையின் உடன்பாட்டோடு அப்போ தான் ஒருத்தருக்கொத்தர் வேணும், தேவை என்கிற விஷயம்லாம் தெரியும். அது கூட இல்லாமல் அது ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுறது. பெண்களை இன்சல்ட் பண்ணாத, நீ இன்சல்ட்டை பொறுத்துக்காது, போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். போடா
நீ அமைதியாக உன் வாழ்க்கை நடத்தி. 2 குழந்தை இருக்குது, 3 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது, அதை பார்த்துக்கணும், சந்தோஷமாக வாழ்க்கை நடத்து. இதனால் ஒன்றும் இல்லை. பண்ணாதீங்க, கொடுமை பண்ணாதீங்க, கொடுமையை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்போ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சரி நீ உன் வேலை பாருன்னு. ஆனால் நான் ஒன்று சொல்வேன், நீங்கள் என்ன சொல்லணுன்னா, மனசுக்குள்ள கணவரோட பேரை சொல்லி அவரை நான் மன்னித்து விட்டேன், எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாகவும் சுமூகமாகவும் சென்று கொண்டிருக்கிறது, இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி. புரிஞ்சுதா? அதே நேரம் எல்லாரும் பாரதி பிரியாவுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்க. ஒரு சிசரின், கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சிசரின் பண்ண போயிருக்கு காலையில், அது எங்கிட்ட ஃபோனில் பேசிட்டு. அதனால் எல்லோரும் பாரதி பிரியாவுக்கு நல்ல குழந்தை பிறந்து நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி எல்லோரும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கொள்ளுங்கள். இது ஒரு விஷயம். ஸோ துண்டு துண்டாக நிறைய விஷயங்கள் என்னை சுற்றி நடந்தனால பேசிகிட்ருக்கேன். சிறுமை அப்படின்றது நீங்கள் அக்செப்ட் பண்ணாதீங்க. இதுக்கு என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நிறைய பற்றி பெரியவங்களை பற்றி பேச, உங்கள் உறவு பற்றி பேசிக்கல. இப்போ நான் பேச போகிறது குழந்தைகள். குழந்தைகள் நம் வாழ்க்கையில், இது இந்த சின்ன குழந்தையிலேருந்து பெரிய குழந்தை வரைக்கும் இருக்கிற பெற்றோருக்காக நான் முக்கியமாக பேசுகிறேன். என்னென்னா, இந்த குழந்தைகளை சரியான முறையில் வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்கணும்? ஸ்ட்ரிக்டாக ஸ்கூலுக்கு போ, ஹோம்ஒர்க் செய், இப்படி இரு, அப்படி கிடையாது. எப்போ குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு கட்டி அணைங்க, அந்த கை கொடுத்து கட்டி அணைக்கும்போது அந்த உணர்வு இருக்குது பாருங்கள், அதுக்கு ரொம்ப சந்தோஷம். தப்பே கிடையாது. நிறைய பேர் வந்துட்டியா, சரி காப்பி குடி, இது ஹோம்ஒர்க் பண்ணி, அப்படி இல்லை. ஸ்கூலில் என்னடா நடந்தது, எப்படி இருக்குது ஸ்கூலு, சந்தோஷமாக இருந்ததா, விளையாடினியா, யார் கூட சண்டை போட்ட, ஏன் சண்டை போட்ட, ஒன்றே ஒன்று மாற்ற சொல்லிக் கொடுங்க. யாரோ அடித்தா திருப்பி அடிச்சிருன்னு கவலையே படாதீங்க. ஏன்னா அடித்தா திருப்பி அடிக்கணும். முன்ன மாதிரிலாம் கிடையாது. ஒரு கன்னத்தில் அரை வாங்கி மறு கன்னத்தை காமிப்பது தப்பு. ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் 2 கன்னத்தை பலான்னு போட்டுருங்க, அது முடிஞ்சு போயிடும். சின்ன குழந்தையிலேருந்து, அதுதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட். சின்ன குழந்தையிலேருந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்னை பாதுகாக்கும் அந்த தைரியம் குழந்தைகளுக்கு வளர்த்து விடுங்கள். குழந்தைகள் உங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கும் கண்ணாடி. இன்னொன்று என்னென்னா, அது உங்களுடைய உணர்வு நிலையை அப்சர்வ் பண்ணிக்கும். உங்கள் கூட இருக்கும்போது அப்சர்வ் பண்ணிக்கும். உங்களுடைய கோபம், தாபம், சண்டை, வருத்தம், சந்தோஷம் எல்லாம் அதுக்கு தெரியும். அவங்க மூளையானது லிட்ரலாக அப்படியே நீங்கள் பண்ணுறதை அப்படியே காப்பி பண்ணும், நீங்கள் செய்கிறத அப்படியே காப்பி பண்ணும். இப்போ நான் ஒரு ப்ரீகேஜி குழந்தை கிளாஸுக்கு போனேன், அதாவது பிலோ 3 இயர்ஸ். சும்மா அவங்ககிட்ட தான் போய் என்னுடைய டைம் நான் ப்ரைமரி ப்ரீகேஜியில் தான் ஜாஸ்தி செலவு பண்ணுவேன். ஸோ அந்த ப்ரீகேஜி குழந்தை, அந்த குழந்தைகிட்ட போயிட்டு ஏதோ பேசிகிட்டே இருந்தேன். நான் அது என்னமோ சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஓ, யூ ஹேவிங் எ பிரேக், ஆர் யூ ஹேவிங் சம்திங். உடனே என்ன பண்ணிச்சு அந்த குழந்தை, நீ சாப்பிடுன்னு என் கையில் கொடுக்குது. அது வளர்ப்பு. அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, கொடு, அண்ணனுக்கு கொடு, தம்பி கொடு, அக்கா கொடு, இவங்களுக்கு கொடு, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வளர்ப்பு. 3 நாள் முன்னாடி இன்னொரு குழந்தை யூனிஃபார்ம் இல்லாமல், அது ஒய் நோ யூனிஃபார்ம் அப்படின்னா, அது நல்லா என்னை பார்த்து சொல்லிச்சு, யூ கிவ் டைட் யூனிஃபார்ம் சொல்லிச்சு. நீ கொடுத்துருக்க யூனிஃபார்ம் எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்குன்னு. எனக்கு மூஞ்சில் பலா ஒரு அரை அரைஞ்சா வருது, நான் தப்பு பண்ணிட்டேனே, யூனிஃபார்ம் டைட்டாக கொடுத்துட்டேனே. அப்புறம் இம்மீடியட் ஆஃபீஸ் போனால் இல்லை மாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி குழந்தைகள், அந்த பொண்ணு தைரியம், அந்த 2வது பொண்ணு தைரியம், முதல் குழந்தை கருணை. முதல்ல சொன்னேனே, அந்த குழந்தை கருணை இல்லாத இடத்துல தைரியமும் இருக்கும். ஆனால் அந்தந்த வளர்ப்பு பிரகாரம் அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, யூனிஃபார்ம் சரியாக டைட்டாக இருக்குது, போட முடியல, ஸ்கூலில் கொடுத்து மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை யூ கிவ் டைட்டுன்னு சொல்லிச்சு, யூனிஃபார்ம் இல்லாமல் போகிறது. இந்த குழந்தையெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, சின்ன பசங்கள்லாம் யூனிஃபார்ம் போடாமல் ஸ்கூலுக்கு எதுக்குன்னா, யூனிஃபார்ம் போட்டால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக அவங்க மண்டையில் ஓடுது. இதை நான் போடாமல் இருந்தால் எனக்கு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, கலர் ட்ரெஸ்ஸில் நான் வெளியில் தான் போவேன். ஸோ இந்த ஐடியாஸ் எல்லாம் அந்த சின்ன மனசுக்குள்ளே எப்போ. அப்போ நீ என்ன பண்ணணும், நீ ஜாகிரதையாக இருக்கணும், நீ பேசுகிறதுல ஜாகிரதையாக இருக்கணும். நீங்களும் உங்கள் வீட்டுக்காரன் சண்டை போட்டக்கூடாது, நீங்களும் உங்கள் மாமியாரும் சண்டை போட்டக்கூடாது, உங்கள் கணவர் மனைவியும் நீங்களும் சண்டை போடக்கூடாது. எதை பற்றியும் தவறான விஷயங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்காதீங்க. குழந்தை காது கண்ணு எல்லாமே ரொம்ப பரபரப்பாக வெயிட் பண்ணியிருக்கோம், என்ன கிராஸ் பண்ணலாம், என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலை பிள்ளைங்க. அந்த நிலையில் இருக்கிற குழந்தைகளை நீங்கள் விட்டுடாதீங்க, கவனமாக இருங்க. உங்கள் வாழ்க்கையை கவனமாக நீங்கள் நடத்த வேண்டும். 7 வயசுக்கு முன்னாடி குழந்தைகள்லாம்
தேட்டா ஸ்டேஜ், ஒரு மாதிரி மெடிடேட்டிவ், ஒரு மாதிரி ஹிப்னடைஸ் பண்ணால் அப்படி இருக்கும்ல, அது அப்படியே சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நார்மலாக அப்படியே அப்சர்வ் பண்ணி எடுக்கும். அதுதான் தேட்டாச்சு. 7 வயசுக்குள்ளே 7 வயசுக்குள்ளே சுயமாக சிந்திக்கவோ ஒன்றும் இருக்காது. இருக்கிற விஷயங்கள்லாம் தனக்குள்ளே வாங்கி கொண்டே இருக்கும் இந்த குழந்தை. இன்னொன்று என்னென்னா, அந்த நிலையில் நீங்கள் பேசுகிறது நடந்துக்கிறது எல்லாம் உண்மை என்று அது நம்பிவிடும். அதுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அடுத்தது என்னென்னா, நீங்கள் குழந்தை பத்திரமா இருக்கா அப்படின்னா, அது குழந்தை பத்திரமா இல்லை நீங்கள் நினைக்கிறதுனால தான் குழந்தை பத்திரமா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அப்போ என்ன ஆகிடும்னா, குழந்தைக்கு மனசில் பயம் இருக்கும். நம்ம பத்திரமா இல்லையோ என்ற ஃபியர் வந்துடும். பயத்தை உண்டாக்காத. உன் குழந்தையை தைரியமாக தப்பு இருந்தால் தட்டி கேட்கும் சக்தி அவனுக்கு கொடு. புரிந்ததா? சாய்ஸஸ் கொடுங்க. எண்ணத்தில் இன்றைக்கி நான் ஸ்டார் ஓட்டினேன் குழந்தைங்களுக்கு, கோல்டு ஸ்டார் கலர் ஸ்டார் ஓட்டுவேன். அப்போ நான் சொன்னேன், உனக்கு எது வேணும்? ஐ வாண்ட் இட் போத் ஹேண்ட்ஸ் அப்படிச்சு. சரி, 2 கையில் வச்சேன். ஐ வாண்ட் திஸ் க்ரீன். ஒன்றா சூஸ் பண்ணது குழந்தை. இது வேணும், அது வேணும், அது வேணும். அந்த சாய்ஸஸ் எப்போவுமே கொடுங்க. அந்த சின்ன வயசில் பொம்மைக்கு, சாப்பாட்டுக்கு, நிறைய விஷயங்களுக்கு சாய்ஸஸ் கொடுங்க. சாப்பிடாம மாத்திரம் இருக்க விட்டுறாதுங்க. அட்லீஸ்ட் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி ஆப்பிள் ஜூஸோ இல்லை ஒரு வாழைப்பழம் கூட மிக சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பழம் கொடுங்க. ஏன்னா பசங்களை பற்றி ஏன் பேசுகிறேன்னா, இவங்க தான் உங்களுக்கு நாளைக்கு பெரியவங்களாக வளர்ந்து தொந்தரவு பண்ணுவாங்களா நல்லவங்களா இருப்பாங்களாது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் இப்போ வளர்க்குற இந்த நிலையில் இருக்கு. ஒரு நல்ல பையனை நீங்கள் வளர்த்தால் நல்ல கணவனாக, நல்ல மகனாக, நல்ல அப்பாவாக இருப்பான். அதே தான் பெண்ணும். பொறுமை இல்லாத ஒரு பெண்ணை நீங்கள் வளர்த்தீர்கள், கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி வளர்த்தீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. புரிஞ்சுதா? அவருக்கு பொறுமை கற்றுக் கொடுக்கணும். எங்கள் அம்மா எப்போவுமே நான் குழந்தையா இருக்கும்போது ஒரு பொருள் கேட்டேன்னா வாங்கி தர மாட்டேன். கேட்டு நான் டயர்டாக போய் விட்டுடுவேன். அப்புறம் ஒரு நாளைக்கு வாங்கி கொடுப்பேன். அது அந்த சந்தோஷம் வேறு மாதிரி. அப்போ நான் என்ன நினைப்பேன், நான் என்ன பிடிச்சாலும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. அப்போ என்ன நினைப்பேன்னா, கிடைக்காது அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துடுவேன். நிலைக்கு வரும்போது அவங்க அதை கொடுப்போம். புரிஞ்சா? இதுதான் நாம் செய்ய வேண்டிய. அப்போ அந்த குழந்தை நீங்கள் பிடிவாதம் இல்லாமல் நினச்சது இப்போ தான் நடக்கணும்னு இல்லாமல் ஒரு குழந்தை, அந்த நினச்சது இப்போ நடக்கணும் அப்படின்ற இல்லாத குழந்தை நாளைக்கு பொறுமை கற்றுக்கும். கணவனிடமாட்டும், குழந்தையிடமாட்டும், மாமியாரிடமாட்டும், இல்லை கணவன் மனைவியிடமா, எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஆஃபீஸில் எங்கே வேணாலும் பொறுமையை அவங்க கற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய அமைதியான ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிறது குழந்தைய சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கும். நீங்கள் பதட்டப்பட்டு கற்றுனீங்கன்னா அவங்களுக்கு வேகமாக ஹார்ட் பல்பிட்டேஷன் வந்துடும். உங்களை பார்த்து தான் அவங்க நிலை மேலே கீழே அப்படி தடுமாறும். அப்போது நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் ரிமைன் பண்ணோம்? காம் அண்ட் குட் ஸ்டேட்டஸ். ரொம்ப காமாக அமைதி அப்படி இல்லை, நார்மலாக இருக்க நீங்கள் பார்த்துக்கங்க. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் அவங்க தன்னுடைய வாழ்க்கை அந்த உணர்வு, அந்த ஃப்ரீக்வன்சி என்ன ஓடுது அவங்க உடம்புல, ஐ ஆம் சேஃப், ஐ ஆம் குட், ஐ ஆம் ஹாப்பி. இதுதான் அவங்க மனநிலையில் ஓடிக்கொண்டிருக்கும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் எமோஷ்னலாக ஸ்டடியாக இருக்கணும். இம்பர்ஃபெக்டாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக இருக்கணும். அப்படி நார்மலாக இருக்கும்போது உங்கள் குழந்தை என்ன ஃபீல் பண்ணும் அப்படின்னா, அவங்களுடைய சொந்த நிலைமை நார்மலாக ரொம்ப கவனமாக பாதுகாப்பாக இருக்குது. எங்கள் அம்மா நல்லா இருக்கா, எங்கள் அப்பா நல்லா இருக்காரு, நான் நல்லா இருக்கேன், எங்கள் அப்பா எனக்கு ஹீரோ, எங்கள் அம்மா எனக்கு தலைவி அப்படின்ற அந்த எண்ணம் அவங்களுக்கு மனசில் பதியும். நீங்கள் கொடுக்க வேண்டிய எல்லா விஷயம் என்னென்னா, நல்ல நல்ல மெமரிஸ், நல்ல நல்ல நினைவுகள். ஒரு தீபாவளினா பல விஷயமாக கொண்டாடுறது, எல்லோரும் வர்றது, நீங்கள் படுறது, வீட்டில் பலகாரம் சுடுறது, அதை எடுத்து வைக்கிறது, கடைக்கு போய் துணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது, பட்டாசு வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் பிளான் பண்ணி செய்யும்போது அந்த உற்சாகம் கரை புரண்டு ஓடும். அந்த உற்சாகம் எங்கள் அம்மா ஒவ்வொருத்தரும் எங்கள் அம்மா தீபாவளிக்கு இதை பண்ணாங்க, அதை பண்ணுவாங்க, எங்கள் அப்பா போய் இது வாங்கிட்டு வருவாங்க, அதை கூட இந்த மெமரிஸ் எல்லாம் இருக்குல்ல, அவங்கள ஒரு நல்ல மனுஷனாக எப்படி மாற்றும்? நானும் இப்படி தான் இருப்பேன், எங்கள் அப்பா மாதிரி நான், எங்கள் அம்மா மாதிரி நான் அப்படின்னு வளரும்போது, எதுக்கு இவ்வளோ கதை பேசுகிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கணவன் மனைவி பிரச்சனை வருதுன்னா வளர்ப்பு சரியில்லை. வளர்ப்பு சரியாக கொண்டு வாங்க, அந்த பசங்களை சரியாக வளர்த்தாதான் நல்ல ஒரு மகனாய், கணவனாய், தந்தையாய் வாழ்வான். அதனால தான் எதிர்பார்ப்பு மேலே
எதிர்பார்ப்பு மேலே இந்த விஷயம் அந்த விஷயம் அப்படிலாம் போட்டு ரொம்ப கோவப்பட்டு மரியாதை இல்லாமல் நடத்தி இந்த மரியாதை இல்லாமல் நடத்துறது, எல்லை மீறி பேசுவது, கோபிப்பது, இதெல்லாம் எப்படி வருதுன்னா அந்த குழந்தையை இருக்கும்போது இருக்கின்ற அந்த நினைவுகள் தான். அவங்க ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும், பொம்பளைனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அந்த ப்ரீ கன்சீவ் நோஷன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க. ஏற்கனவே நீ நினைத்து கொண்டு இப்படித்தான் இருப்பேன் என்கின்ற அந்த விஷயம் புரிந்துதா? அது வராமல் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் குழந்தை வளர்ப்பு பற்றி நான் பேசுகிறேன். நீங்கள் நல்ல, அதாவது சொல்லுவாங்க, சில இதில் சொல்லுவாங்க, ஒரு நிறைய ஜோக்காக சொல்லுவாங்க, என்ன இந்த அம்மா வந்து எனக்கு புருஷனை கொடுக்கல, அவங்க வளர்த்து கொடுத்துருக்காங்க ஒரு உருப்படாத ஒரு குழந்தைய அப்படிலாம் பேசுவாங்க. அதில் இங்கிலீஷில் ஜோக்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி யாரும் உருப்படாமல் போகக்கூடாது, தவறு செய்யக்கூடாது. அதுக்காக தான் குழந்தையாக இருக்கும்போதே அவங்கள இது நல்லது இது கெட்டது நியாயமாக, எல்லாருக்கும் ஒரே நியாயமாக அவங்கள வளர்க்க பழகணும். ஒரு பெற்றோர் நல்லபடியாக குழந்தைகள் வளர்த்தால் ஒரு ஜெனரேஷன் அப்படியே போகும். மகன் அவனுக்கு மகன் அவனுக்கு மகன், இவன் வந்து தன் அப்பா அம்மாவை பார்த்து அவன் வளர்ந்துப்பான், அதே மாதிரி செஞ்சிட்ருப்பான். அவன் மகன் வந்து எங்கள் அப்பா இப்படி செஞ்சான்னு செய்வான். அது ஒரு ஜெனரேஷனாக போயிட்டுருக்கோம். நல்லபடியாகவே ஒரு குடும்பம் வளர்ந்துட்டுருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் உங்கள் மகன் நிம்மதியாக இருக்கணும், மகள் நிம்மதியாக இருக்க வேண்டும். நீங்கள் நல்லபடியாக அவர்களை வளர்க்க வேண்டும். நல்ல அன்பை சொல்லிக் கொடுங்கள், கருணையை சொல்லிக் கொடுங்கள், தைரியத்தை சொல்லிக் கொடுங்கள். சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்ளும் பலத்தை அவர்களுக்கு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும். நிறைய பேர் வந்து பணம் இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது பட்ஜெட் பண்ணி செலவழிக்கணும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஆனை மட்டும் ஒரு பொருள் வாங்குகிறோம்னா எத்தனை நாளைக்கு இது யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ண போகிறோம், இது தேவையா, இந்த கேள்விக்கு நீங்கள் கேட்டாகணும். ரெண்டாவது, இந்த ஜிபே பண்ண உசுப்புன்னு ஜிபே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மூச்சு விடத்துக்கெல்லாம் ஜிபே பண்ணி பொருள் வாங்கக்கூடாது. வாரத்தில் 2 நாள் வச்சுக்கோங்க. நான் வந்து செவ்வாய்க்கிழமை ஒன்லி டிஜிட்டல் பேமெண்ட் பண்ண மாட்டேன், கேஷ் பேமெண்ட்டு தான். வெள்ளிக்கிழமை டிஜிட்டலும் கேஷ் பேமெண்ட்டும் பண்ணவே மாட்டேன், எந்த செலவும் பண்ணவே மாட்டேன். நானும் பட்ஜெட் கூட ஒரு கடைக்கு போய் சாமான் வாங்குறதா இருந்தாலும் அத்தனை தடவை விலை பார்த்து என்ன விலை ஏது எல்லாம் கேட்காம நான் செய்யவே மாட்டேன். எல்லாத்தையும் நிதானமாக தான் நான் செலவு பண்ணுவேன். அதே தான் நீங்களும் செலவு பண்ணணும். செலவு காசு இருக்குன்றதுக்காக தூக்கி எறிஞ்சு செலவு பண்ணி முடிச்சிடக்கூடாது. பட்ஜெட் எக்ஸ்பென்சஸ். அப்போ கடன் இல்லாமல் இருக்கும். கடன் கொடுக்குறான்றதுக்காக இந்த கடன், சொந்த கடன், ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஊரெல்லாம் கடன். எனக்கு தெரிஞ்சா ஒரு 30 பேர் 40 பேர் பேசிட்டாங்க, இந்த மாதிரி ஐடியில் வேலை திடீர்னு எனக்கு வேலை போச்சு, இப்போ இஎம்ஐ கட்ட முடியல. வாங்காத, கடன் வாங்காத, காசை சேர்த்து வச்சுக்கோ, காசாக வச்சுக்கோ. ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வந்தது அப்படின்னு வச்சா மினிமம் ஒரு 10,000 எமர்ஜென்சி ஃபண்டு தனியாக போட்டுடணும். தொடக்கூடாது, அந்த காசு இருக்குன்ற நினைப்பே இருக்கக்கூடாது. எமர்ஜென்சி ஃபண்டு 10,000 சேவிங்ஸ். வேறு இந்த விஷயம், அதாவது ஹாலிடே போகிறோம், பசங்க ஃபீஸ் கட்டணும், அதுக்கு தனியாக மாதமே சேர்க்க ஆரம்பிக்கணும். இப்படி பட்ஜெட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செலவழிச்சிங்கன்னா கடன் இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது. புரியுதா? நீங்கள் பார்த்து அதை செலவு பண்ணுங்கள். இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களிடம் மீண்டும் வருகிறேன். வாழ்க வளமுடன்.